வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் என்னுடைய நண்பர் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபல பேச்சாளர் முத்துமாணிக்கம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். அதாவது இன்றைக்கு நாம் போகிற இந்த ரயில்களில் தொடர்வண்டியில் ஆரம்பகால தொடர்வண்டிகளில், அதாவது தொடர்வண்டி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அதில் கழிவறை கிடையாது. அதற்கு பிறகு ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் கழிவறை வைக்க வேண்டும் என்று அரசு தீர்மானித்தது என்கிற தகவலை சொன்னார். அது தொடர்பாக அவர் சொன்ன அந்த செய்தியின் தொடர்பாக செய்திய போது ஒகில் சந்திரா சென் என்கிற ஒரு வங்காளி தன்னுடைய ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட அனுபவம். அவர் ஒரு நாள் ட்ரெயினில் ஏறுறதுக்காக போகிறாரு. ட்ரெயினில் ஏறினவுடனே அவருக்கு வயிறை கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினில் இறங்கி அவர் பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. உடனே இந்த நாள் நான் என்னுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்காக நான் போயிருந்த சமயத்தில் ட்ரெயின் புறப்பட்டுருச்சுங்கிறத அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், ஐ கம் டு ட்ரெயின், மை ஸ்டமக் அப்செட், ஐ கோ அண்ட் ஐ கம் த விசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு இங்கிலீஷில், அந்த எப்படி தப்பாக இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இன்றைக்கும் டெல்லி மியூசியத்தில் அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த எழுதின லெட்டர் இன்றைக்கும் இருக்கிறதா. நானும் கூகுளில் அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு தான் இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை சொல்கிறேன். அவர் தப்பும் தவறுமா லெட்டர் எழுதி நான் வந்து கொண்டிருந்தேன். ஐ ரன் அண்ட் ஐ டேக் ஒன் ஹேண்ட் இன் டோத்தி அண்ட் ஒன் ஹேண்ட் இன் லோட்டா. ட்ரெயின் புறப்பட்டோன்னு ஒரு வேஷ்டியையும் அந்த பக்கெட்டு தண்ணி கழுவுறதுக்கு எடுத்து தண்ணி எடுத்துன்னு ஓடி வந்தாராம். ஐ கேம் பட் ட்ரெயின் கோ அவே அப்படின்லாம் எழுதி இந்த மாதிரி இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லெட்டருக்கு பிறகு தான் ட்ரெயினில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ட்ரெயின்ஸை உருவாக்குனாங்க. அந்த லெட்டர் இன்றைக்கும் டெல்லி மியூசியத்தில் இருக்கிறது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஒகில் சந்திரா சென் ஒரு பேர். இப்போ நான் இந்த சம்பவத்தில், இது ஒரு வரலாற்று சம்பவம். இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத, ஆங்கிலம் சரியாக எழுத தெரியாத ஒருவர் தனக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த பிரச்சனை தனக்கு பின்னால் பலருக்கு வரும், அதுக்கு எப்படியாவது தீர்வு காணும்னு நினச்சி உடனடியாக அந்த லெட்டர் தப்போ தவறோ உடனடியாக ஒரு லெட்டர் எழுதின அந்த சமூக அக்கறை. இரண்டாவது, அப்படி ஒருத்தர் இந்த லெட்டர் ஒரு சாதாரண ஒரு ஆள், பேசஞ்சர், படிக்காத ஆள், தப்பு தவறுமா எழுதியிருக்காரு, இதை ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்காம அந்த லெட்டரையே ஒரு சீரியஸ் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சேர்த்த கவர்மெண்ட். இந்த ரெண்டையும் பாருங்கள். சமூக அக்கறையுள்ள ஒரு குடிமகனின் தேவையை கரிசனையோடு கவனித்து மரியாதை அளித்து அதற்கான தீர்வை கொண்டு வந்த அரசாங்கம். இதுதான், இந்த ரெண்டை தான் இங்கே நம்ம பார்க்கணும் இந்த சம்பவத்தில். அதான சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய ஸ்டைல். ஒரு சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சாதாரண குடிமகன், நான் போய் ரயில்வேக்கு லெட்டர் எழுத முடியுமா, நமக்கு அது எழுத தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, நம்ம இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியுமான்லாம் கவலைப்படாமல் தனக்கு வந்த பிரச்சனை தனக்கு பின்னால் பல பயன்களுக்கு வரக்கூடும் என்று நினைத்து தனக்கிருந்த அறிவை வைத்து தைரியமாக எழுதிய அந்த சமூக அக்கறை. சாதாரண ஆள் இவருடைய பெட்டிஷன், நம்ம ஒழுங்காக எழுதுகிற பெட்டிஷனே கவர்மெண்ட் சில நேரத்தில் கவனிக்க மாட்டேது. ஆனால் அன்னைக்கு அவருடைய பெட்டிஷனையும் சீரியஸாக கவனித்து ரயில் பெட்டிகளில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்த கவர்மெண்ட். அக்கறையுள்ள குடிமகனை மதித்த அரசாங்கம். இந்த ரெண்டை தான் இன்றைக்கு ஒரு நல்ல சமூகம் எதிர்பார்க்கிறது. எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது என்பது ஒன்று. இதுபோன்று பலருக்கு பிரச்சனை வரக்கூடும். ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த சமூக அக்கறை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒரு சாதாரண குடிமகன் தனக்கு தெரிந்த மொழியில் எழுதிய கடிதத்தை கூட உன்னிப்பாக கவனித்து பொறுப்போடு அதற்கான தீர்வு கண்ட அரசாங்கம் நமக்கு தேவை. இந்த இரண்டும் வாய்க்கிற பொழுதுதான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.